அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அந்த சப்தம் கேட்டு அங்கு குழுமியிருந்த மக்கள் கீழே குனிந்தனர். மேடையில் பேசிக் கொண்டு இருந்த ட்ரம்பும் குனிந்தார். இதில ட்ரம்பின் வலது காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. காதில் இருந்து இரத்தம் சொட்டிய நிலையில் தனது கையை உயர்த்தி காட்டினார். தொடர்ந்து பாதுகாவலர்கள் அவரை மேடையில் இருந்து பத்திரமாக அழைத்து சென்றனர். இதில் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் மீது போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். இதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உலக ஸ்கை டைவிங் தினத்தையொட்டி பாராசூட்டில் குதித்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சாதனை புரிந்துள்ளார். உலக ஸ்கை டைவிங் தினம் நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையடுத்து ஹரியானாவில் உள்ள நர்னபுல் விமானப்படை தளத்திலிருந்து விமானம் மூலம் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் புறப்பட்டார். விமானம் நடுவானில் சென்றதும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாராசூட் மூலம் கீழே குதித்தார். அவர் பயிற்சியாளர் உதவியுடன் பத்திரமாக பாராசூட் மூலம் தரையிறங்கினார். தரையிறங்கியதும் 53 வயதான மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியதாவது, இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஏரோ ஸ்போர்ட்ஸ் எனப்படும் வான் சாகச விளையாட்டுகள் மிகவும் உற்சாகம் நிறைந்தவை. இனி ஹரியானாவின் நர்னபுல் விமானப்படைத் தளத்தில் இந்த சாகச நிகழ்ச்சிகளை சுற்றுலாப் பயணிகள் செய்யலாம் என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். தமிழகத்தில் 90% சாம்பார் வெங்காயம், 10% பெரிய வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சாம்பார் வெங்காயம் குறிப்பாக பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, நாமக்கல், திண்டுக்கல், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. வழக்கமாக பெரிய வெங்காயத்தின் விலை குறைவாகவும் சாம்பார் வெங்காயத்தின் விலை உயர்ந்தும் காணப்படும். சில மாதங்களுக்கு முன்பு கூட சாம்பார் வெங்காயம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. தற்போது கோயம்பேடு சந்தைக்கு வரத்து அதிகரிப்பால் சாம்பார் வெங்காயத்தின் விலை குறைந்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி சாம்பார் வெங்காயத்தின் விலை கிலோ 30 ரூபாய் ஆகஸ்ட் குறைந்திருந்தது. குழந்தைகளைக் கவரும் வகையில் அனிமேஷன் படம் போல குட்டிகள் குரல் பாகம் 2 என்ற நூலை பிரபல தொகுப்பாளரும் எழுத்தாளருமான மமதிசாரி எழுதியுள்ளார். இந்நூலை இந்து தமிழ் திசை பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. நூல் வெளியீட்டு விழா கோவை ராம் நகரில் உள்ள சபர்பன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. குட்டிகள் குரல் 2ஆம் பாகம் நூல் 143 பக்கங்களைக் கொண்டது. இதில் அரண், விருந்தோம்பல், பொருள் செயல்வகை, கடவுள் வாழ்த்து ஆகிய அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள குரல்கள் கதை வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கதைக்கும் உணர்வுபூர்வமான ஓவியங்களை நூல் ஆசிரியரே வரைந்திருப்பது சிறப்பு. நூலின் விலை 150 ரூபாய். இதை store.indiutamail.in பப்ளிகேஷன்ஸ் என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் பதிவு செய்து வாங்கலாம். அஞ்சல் மற்றும் கூரியர் மூலம் பெற கேசெல் மீடியா லிமிடெட் என்ற பெயரில் டிடி அல்லது மணியார்டர் அல்லது காசோலையை இந்து தமிழ் திசை 124, வாலாஜா சாலை, சென்னை 60002 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 7401296562 7401132940 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் 1.45 கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. அவர்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மொத்தம் 1513 வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இவை தவிர கல்லீரல், சிறுநீரகம், இதயம், கணையம், எலும்பு மஜ்ஜை, விழி வெண்படல மாற்று அறுவை சிகிச்சைகள் உட்பட 8 வகையான உயர் அறுவை சிகிச்சைகளும் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இத்திட்டம் 854 அரசு மருத்துவமனைகள், 975 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 1829 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக 84 தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து சமூக வலைதளங்களிலும் பிரபலமாக உள்ளார். அவருடைய யூடியூபில் சுமார் 2.5 கோடிக்கும் மேற்பட்டோர் பின்தொடர்கின்றனர்.
இதன் மூலம் யூடியூப் சமூக வலைதளத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தில் உள்ளார். பேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராமிலும் அவர் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். இந்த சூழலில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடியை பின்தொடர்வோர் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியுள்ளது. இதன் மூலம் எக்ஸ் தளத்தில் செல்வாக்கு மிக்க உலகத் தலைவர்களில் முதலிடம் பிடித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி நேற்று வெளியிட்ட பதிவில், எக்ஸ் தளத்தில் 10 கோடி பேர் பின்தொடர்கின்றனர். இந்த தளத்தில் விவாதம், கருத்துகள், மக்களின் ஆசீர்வாதங்கள், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவை வருங்காலத்திலும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடியை 3 கோடி பேர் புதிதாக பின்தொடர்ந்துள்ளனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6785 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 54,280 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 70 பைசாவாக விற்கப்படுகின்றது.